அயலி சிவா சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வர்மா புதுசாக ஒரு பிளான் பண்ணுறாரு. ஆனால் திரும்பவும் அதே ஸ்கூலில் பழைய பிளான் தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அயலியோட ஆஃபீஸர், இது கண்டிப்பாக ஃபேக்காக இருக்க வாய்ப்பே கிடையாது, இது உண்மையாக தான் இருக்கும், நாம் எப்படியாவது இதை தடுத்தாகணும் அப்படின்னு இந்த விஷயத்த அயலி சிவா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே அவங்கள ஸ்கூலுக்கு கிளம்பி போக சொல்ல, இன்னொரு பக்கம் கபிலன் தான் வர்மாவோட ஆளை அந்த ஸ்கூலுக்குள்ளே சேஃபாக உள்ளே கூட்டிகிட்டு போகணும், செக்யூரிட்டியெல்லாம் தாண்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு வர்மா ஆர்டர் போட்டிருப்பாரு. ஆனால் இந்திராணியோட பொண்ணு பாவையை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போகலான்னு கபிலன் பிளான் பண்ணியிருப்பார். அது அவரால் முடியாது. பாவை ஸ்கூலுக்கு போல, நாம எல்லாரும் ஷாப்பிங்காக போறோம்னு சொன்னதுனால கபிலன் இப்போ என்ன பண்றது, நாம எப்படி தான் அந்த ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆகுறது, அவனை எப்படி நாம சேஃபா உள்ள கூட்டிட்டு போறது அப்படின்னு குழம்பி போயிருப்பாங்க. ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு வெளியில வர்மாவோட ஆள் நின்றுட்டு இருந்ததை பார்த்து அயலியும் சிவாவும் அவங்கள துரத்திக்கிட்டு போக அவங்க நேரா போயிட்டு கபிலனோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. நேரா கபிலனோட ரூமுக்கே போயிட கபிலன் குளிச்சு முடிச்சுட்டு வெளியில பார்க்கும்போது அவங்கள பார்த்ததுமே அவர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. என்ன இது, நீ எதுக்காக இங்கே வந்த, நான் தான் உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னல, நானே வரேன்னு சொன்னல, எதுக்காக நீ வந்த அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுறாங்க. எனக்கு வேற வழி தெரியல, போலீஸ் நம்மளை துரத்திக்கிட்டு வராங்க, இந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே கபிலன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் அயலி சிவாவும் அப்படியே தேடிக்கிட்டு காலிங் பெல் அடிக்க அவங்க உள்ளே தான் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே அவங்க காலிங் பெல்லை அடிக்கிறாங்க. இந்திராணி தான் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்திராணிக்கு அயலியும் சிவாவும் பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷம். அவங்க ரெண்டு பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள ரொம்பவே நல்லா கவனிச்சுப்பாங்க. அப்போது ரெண்டு பேரும் ரொம்ப டென்ஷனாக உட்காந்துக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அயலியும் சிவாவும் பார்த்துட்டு இருப்பாங்க. இது கவனிச்ச இந்திராணி, என்ன நீங்கள் வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆரம்பத்தில் அயலி என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. உடனே அயலி சொல்கிறாங்க, இல்லை நான் இந்த மாதிரி பேங்க்கில் கொஞ்சம் பணத்தை போட்டதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் போனோம். அப்போ ஒரு திருடன் இந்த பணத்தை திருடிட்டு போயிட்டான், அவனை நாங்கள் அப்படியே துரத்திக்கிட்டே வந்தோம், அவன் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் நுழைஞ்சிட்டான், அதனால தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு இந்திராணிக்கு பயங்கர ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க நீங்கள், அது எப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய முடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, டோரெல்லாம் லாக் ஆகி தானே இருக்குது, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட வீட்டுக்குள்ளேயே அவன் நுழைஞ்சிருப்பான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வர்மாவோட ஆள் சொன்னதை கபிலன் நம்பவே மாட்டார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயே போய் எட்டி பாரு, அவங்க அங்கே வெளியே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே கபிலன் வெளியிலேருந்து எட்டி பார்க்குறாரு. அப்போது சிவாவும் அயலியும் உட்காந்துட்டு இருப்பாங்க. பின்பக்கமாக இருந்து கபிலன் பார்த்துட்டு நல்லா மாட்டினாமா அப்படின்னு பயந்துக்கிட்டு ரூம்குள்ளே போயிட்டு புலம்பிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் அயலி சொல்கிறாங்க, நீங்கள் யாரும் எதுவும் பயப்பட வேண்டாம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்களே தேடி பார்க்குறோம், கண்டிப்பாக அவன் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே சொல்கிறாங்க. இது கேட்டதுமே இந்திராணி கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க. கபிலன் ஐயோ நம்ம நல்லா மாட்ட போகிறோம், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. கபிலனோட அப்பா வெளியில் வராரு. ஆனால் அவர் பேசிகிட்டு இருப்பாங்க. சிவா அவரோட கையில் இருக்கிற அந்த மோதிரத்தை நோட் பண்ணவே மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது வர்மாவோட ஆளை நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்படியே மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.